Happy morning, friends. Today we discuss the topic on dielectric materials 2. அதாவது போன கிளாஸ் நம்ம பேசிக் டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். டயலெக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் பற்றி பேசிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கு உண்டான பேசிக் டெஃபினிஷன்ஸ் ஒரு 3 டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். But today we discuss the other definitions based on dielectric materials. இப்போ இந்த படத்தில் நம்ம ஆல்ரெடி லாஸ்டா அதுல போன கிளாஸோட சம்மரியில முடிச்ச அதே கான்செப்ட் தான். இதுல ஒரு parallel plate கெப்பாசிட்டர், இதுல எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் இது டெம்பரரியாவோ பெர்மனண்டாவோ இதுல இருக்கு. இது அலைன்மெண்ட் டிஸ்ஓரியன்டா இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது டிஸ்ஓரியன்டா இருக்கு. எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் கிரியேட் ஆகுது. ஓகே, அதே மாதிரி இந்த இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது இந்த டைபோல் மூமெண்ட் ஒரு குறிப்பிட்ட அலைன்மெண்ட்டுக்கு வருது. இந்த அலைன்மெண்ட்டுக்கு வரக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு பேரு போலரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த அலைன்மெண்ட்ல பார்க்கும்போது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் ஆகி நியூட்ரல் ஆயிடும். பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்டேஜ் பார்த்தோம்னா ஜீரோவா இருக்கும். எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா, சார்ஜ் பொட்டன்ஷியல் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா potential is going to 0. அப்ப therefore C is equal to Q by V. P equal to 0 ஆகும்போது C is equal to infinity. C approaches to infinity. That's the benefit of the dielectric material. If you fill up with the dielectric, there are so many charges is going to be stored in a parallel plate capacitor compared to air. So objectives of the today's talk is introductions about the dielectric materials, electric displacement vector. Electric displacement vector na D அப்படின்னா என்ன சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம். எலக்ட்ரிக் susceptibility, magnetic susceptibility மாதிரி electric susceptibility, and finally summarize the today's idea. Okay, so இதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய objectives. So electric displacement vector. Electric displacement vector capital D, அதுதான் electric displacement vector அப்படின்னு சொல்றோம். இப்ப ஆக்சுவலா இதுல the electric displacement vector or electric induction T is quantity which is very convenient function for analyzing electrostatic fields in the direction and is given by. அதாவது is a very convenient function for analyzing electrostatic fields in the dielectrics. Okay, electrostatic fieldல இருக்கக்கூடிய dielectricல இருக்கக்கூடிய electrostatic field மெஷர் பண்ணக்கூடிய convenient function தான் இந்த capital Dங்கிறது. But the D will be connecting with permittivity of the material epsilon into E applying electric field. Electric field கொடுக்கும்போது என்ன ஆகுது, இந்த டயலக்ட்ரிக் மெட்டீரியல்ல சார்ஜ் செப்பரேஷன்ஸ் ஆகுது. அதாவது அப்ப D எப்படி டிஃபைன் பண்ணலாம், எப்சிலான் ன்னு டிஃபைன் பண்ணலாம். The epsilon E is nothing but epsilon naught E plus P. அந்த ரெண்டாவது படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அது போலரைஸ்டு எப்சிலான் Eங்கிறது டைபோல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுது and make P a polarized. அப்ப therefore epsilon E plus B is called a D ன்னு சொல்றோம். From this one we can get P by E. இந்த P நம்ம தனியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா P by E is equal to, ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க, ரெண்டும் ஈக்குவல் தானே. P by P தனியா கொண்டு போயிட்டா P by E is equal to epsilon minus epsilon naught. epsilon minus epsilon naught இதை மட்டும் தனியா இந்த சைடு கொண்டு வந்தோம்னா epsilon minus epsilon naught into E is equal to P ன்னு வந்துடும். E கீழே கொண்டு போயிட்டோம்னா P by E is equal to epsilon minus epsilon naught. இந்த epsilon எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா with relative permittivity ஓட சேர்த்து epsilon you define as epsilon naught into epsilon r. epsilon r ன்னு சொல்லலாம். இது மெட்டீரியலோட பெர்மிட்டிவிட்டி எதை டிஃபைன் பண்ணியிருக்கு, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸையும் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்ப
இந்த எப்சிலான் நாட் ரெண்டுலையும் காமனாக இருக்கும். அதில் வெளியே எடுத்துட்டோம்னா எப்சிலான் ஆர் மைனஸ் ஒன். ஓகே, the quantity D is similar to the magnetic induction B in a magnetism. மேக்னட்டிக்ஸ்ல பிங்கிற மேக்னட்டிக் இண்டக்ஷன் டிபைன் பண்ணுவோம்ல, அதே சேம் டெஃபினிஷன் தான் இந்த கேபிட்டல் டி ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட். For further electric displacement vector, D is a remarkable property and is source only the electric charges. இது வந்து electric displacement vector is a remarkable property as source has only the electric charges. இதுல வந்து இருக்கிற என்னது electric charges மட்டும்தான் இதுல டிஃபைன் பண்ண முடியும். அதனால D is a very remarkable property that source are only the electric charges. So next idea is electric susceptibility, gain out. இப்போ actually the polarization vector P is proportional to the total electric field intensity E. P is proportional to E. Electric field கொடுக்க அதில் அலைன்மெண்ட் வந்து the polarized ஆகுறது. dipole moment per unit volume is nothing but a polarization. Polarization வந்து polarization vector வந்து electric field கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி increase ஆகும். And in the same direction of E. electric field ஓட டைரக்ஷன்லயே இது இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கிறோம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பாசிட்டிவ் கொடுக்குற டைரக்ஷன்லயே இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் அலைண்ட் ஆகும். அதுக்கு ஆப்போசிட் சார்ஜஸ்ல ஆப்போசிட் சைட்ல வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் அலைண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ the electric field is in the direction of the applied electric field. Therefore, the polarization vector can be written as P equal to epsilon naught gain naught into E. எப்சிலான்ங்கிறது permittivity of free space, gain naughtங்கிறது susceptibility into applied electric field. இது வந்து மூணுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. Where constant chi naught is referred as electric susceptibility and is characteristics of the every dielectric. Okay, அப்ப susceptibilityங்கிறது அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் அங்க சொல்லுவோம். இங்க வந்து இதே இதுல இங்க susceptibilityங்கிறது ஏன்னா அதாவது characteristics of every dielectric. dielectric-ஓட characteristics-அ டிஃபைன் பண்றது இங்க சொல்லக்கூடிய susceptibility. அப்ப therefore chi naught is equal to chi naught inside வச்சிட்டீங்கன்னா P by epsilon naught E. The P by epsilon naught E is nothing but நம்ம போனதுல பார்த்த polarization vectorல epsilon r minus 1. Therefore epsilon r equal to இந்த இங்க இருக்கக்கூடிய minus 1 இங்க வந்துட்டா 1 plus chi naught ன்னு ஆயிடும். Okay, so these are the electric susceptibility. இப்போ electric susceptibility is a quantity to define the characteristics of every dielectric. Okay, therefore chi naught is nothing but P by epsilon naught E. This is equal to 1 by 1 epsilon r equal to 1 plus chi naught. That's the relation between dielectric constants and the susceptibility. Okay, well, therefore there is another one of the two more questions I asking like this. There is the relation between dielectric constants and the susceptibility. So you just putting this formula and finally obtain this one. So summary of the today's talk is the electric susceptibility and the electric displacement. These are the two important idea are discussed today. அதாவது electric displacement vectorங்கிறது ஒரு electrostatic field in a dielectric. Electric displacement vector வந்து electrostatic field in a dielectric is nothing but a electric displacement vector. அதாவது D equal to epsilon E ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இதாவது போலரைசேஷன் வெக்டாருடைய டைரக்ஷன்லயே டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இருக்கும். போலரைசேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்றோம். இந்த இடத்துல என்ன ஆகுது, பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் செப்பரேட் ஆகுது, அலைன்மெண்ட் ஆகுது. திஸ் கால்டு போலரைசேஷன். இந்த போலரைசேஷன் ஆஃப் த ஃபீல்டுலயே என்ன இருக்கும், இந்த எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து இருக்கும். இது வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு சொல்றது. ஆக்சுவலா மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி டிராவல் பண்ணக்கூடிய டைரக்ஷன்ல இந்த மேக்னடைசேஷன் இருக்கும். இந்த மேக்னடைசேஷனுக்கு பேரலல் டைரக்ஷன்ல பி இருக்கும். அப்ப இந்த ஆக்சுவலா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதுல மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி, இதுல போலரைசேஷன் மாதிரி இதுல மேக்னடைசேஷன், இதுல எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் மாதிரி மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, ஸோ திஸ் ஆர் த கம்பேரபிள் ஃபார் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, ரெண்டோட கம்பேரிஷன். அதே மாதிரி
போலரைசேஷன் வெக்டர் பார்த்தோம். அடுத்து வந்து susceptibility அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த், அதாவது the property of the magnetic dielectric material it be defined by the susceptibility. The susceptibility chi naught is equal to P by epsilon E, that is equal to epsilon R minus 1. Epsilon R equal to 1 plus chi naught. So the two definitions will clearly define about the dielectric materials. Okay. Thank you for your patient listening. Thank you.